என்னக்கா ஹெல்மெட் போட்டுன்னு இருக்கீங்க? தள்ளு வண்டி கூட ஹெல்மெட் போடணும்னு ரூல்ஸ் போட்டாங்களா என்ன? எந்த டைம்ல என்ன நடக்கும்னு சொல்ல முடியாதுல்லப்பா, அதான். ஏன்னா வண்டியில் போகும்போது ஹெல்மெட் போட்டோம்னா சேஃப்டின்னு சொல்லலாம். ஏன் இப்போ மெட்ரோ கட்டினுக்காங்களே அது கீழே நடந்து போகும்போது ஹெல்மெட் போட்டால் ஓகே, ஏன்னா அது அப்பப்போ இடிஞ்சு விழுதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ஏன் ஏர்போர்ட்டில் ஹெல்மெட் போட்டால் கூட ஒரு லாஜிக் இருக்குது. இங்கே எதுக்கு நான் சம்மந்தமே இல்லாமல் ஹெல்மெட் போட்டு நிற்கிங்க? இப்ப தெரியுதா எதுக்கு ஹெல்மெட் போட சொன்னேன்னு? ஏய் இவனு என்ன கண்டு நேரத்தில் விளையாடிக்கினே. ஒழுங்கா நீயும் சீக்கிரம் ஹெல்மெட் போடு, இல்லன்னு வையேன் இன்னைக்கு டோர்னமெண்ட் வேற. பொண்ணுங்களுக்கு வர FB ரெக்வெஸ்ட் மாதிரி நிறைய பால் வந்து விழும். இவனுங்க விளையாடுறதுக்கு போய் படிச்சானுங்கன்னா பெரிய ஆளாச்சா ஆவானுங்க. ஏண்டா பாரதியாரே ஓடி விளையாடு பாப்பான்னு சொல்லியிருக்காரு. நீ என்னடானா PT பீரியட் புடுங்குற மேக்ஸ் டீச்சர் மாதிரி பேசிட்டு இருக்க. படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஸ்போர்ட்ஸும் முக்கியம். நம்ம ஊர் ஆளுங்களுக்குலாம் ஸ்போர்ட்ஸோட அருமையே தெரிய மாட்டேங்குது மாமா. இப்பெல்லாம் ஸ்போர்ட்ஸ் தான் டிசிப்ளினே சொல்லி கொடுக்குது தெரியுமா? மற்ற ஸ்போர்ட்ஸை பற்றி எனக்கு தெரியாதுண்ணே. கிரிக்கெட்டு டிசிப்ளினே சொல்லி தராது, அது மக்களோட நேரத்தை தான் வீணடிக்கும். எல்லாம் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணுற ஃப்ராடுங்க. தம்பி அதுக்கு பிளேயர்ஸை குறை சொல்லக்கூடாதுப்பா. இந்த பணம் வச்சிருக்க பெரிய பெரிய முதலாளிகளை தான் குறை சொல்லணும். முதல்ல ஃபிக்ஸிங்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? ஒரு நோ பாலுக்கு விலையை நிர்ணயிக்கிறாங்க, ஒரு டாட் பாலுக்கு லைஃபையே பணையம் வைக்கிறாங்க, ஒரு கேட்சை டிராப் பண்ண வைக்கிறதுக்கு அவங்க ஃபேமிலியே த்ரெட்டன் பண்ணுறாங்க. ஒருத்தன் அவன் கனவுக்காக விளையாட வந்துட்டு அடுத்தவன் கனவுக்காக விளையாட சொன்னா அவனுக்கு எப்படி வலிக்கும்? இந்தியா முதலா வேர்ல்டு கப் ஃபைனல் போனப்போ இந்துக்கும் முஸ்லிமுக்கும் பயங்கர சண்டை. அந்த சண்டையை தடுக்கிறதுக்காக அப்ப இருந்த கவர்மெண்ட் அந்த மேட்சை எல்லாரும் பாக்குறபடி செஞ்சாங்க. அப்புறம் என்ன, இந்தியாவும் வேர்ல்டு கப்பை வின் பண்ணுச்சு. ஹிந்துவும் முஸ்லீமும் அந்த வெற்றியை சேர்ந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை அந்த மேட்ச்ல இந்தியா தோத்து இருந்தா என்ன இருக்கும்? மதத்தால தான் தோத்து போச்சுன்னு அந்த மதமும் இந்த மதமும் மாறி மாறி அடிச்சு செத்து போயிருப்பானுங்க. யானையா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, மதம் பிடிச்சது அழிவு நிச்சயம். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. சரி என்ன சாப்பிட்ற சொல்லு. சொன்னேன் எனக்கு ஒரு பொங்கல் பார்சல் கட்டிடுங்கக்கா. இந்த சீரிஸை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு வெண்ணிலா டிஃபன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.